எடுத்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே. எப்பொழுது போட வந்தேன்? அது தாமதமா இல்ல, இப்ப உடனே பச்சை எரிய நான் விரும்புறேன். உடனே எரியணும், உடனே எழுப்புதலை பார்க்கணும். அல்லேலூயா. பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய கர்த்தர் அது தீவிரமாய் நடைபெறுவதற்கு நம்மள கர்த்தர் எழுப்புவேன்னு சொல்றாரு. நான் சொன்ன இந்த காரியம் சீக்கிரமா நடக்க, தீவிரமா நடக்க, உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு வேணும், நீங்க ஒவ்வொருத்தவங்களும் அக்கினியா மாறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அக்கினியானது நமக்குள்ளாய் இருந்ததை ஆனா என்னவெல்லாம் நம்மை கொண்டு நடக்கும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? அக்கினி என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, இவைகளை குறிக்கிறது. சரியா? அக்கினி எதை குறிக்குது? தேவ பிரசன்னம், மகிமை, அவருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை தான் அக்கினி. சரியா? பாருங்க, எப்பேற்பட்ட பனி நேரத்துல, மழை நேரத்துல, நல்ல கிடுக்கிடுன்னு நடுங்கிக்கிட்டு இருக்கிற இயற்கை சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டமை ஆனா சரீரம் எப்படி இருக்கும்? எப்படி உணர்வீங்க? அனலா இருக்கும். அதை உணர்வீங்களா? ஊட்டியில, காஷ்மீர்ல, கொடைக்கானல்ல, பனி பிரதேசங்கள்ல இருக்கிற ஆத்மா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டாலும் கூட அந்த நேரத்துல அவர்கள் அனலாயிருப்பார்கள். அவர்கள் ஒரு சூட உணர்வாங்க, ஒரு சூட உணர்வாங்க. சரியா? ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது நமக்குள்ள வேர்த்து வடியும். பாருங்க, ஒரு அனல் நமக்குள்ள மூண்டுகிட்டே இருக்கும். அப்ப அக்கினி என்று சொல்லப்படுவது யாரு? அக்கினி என்று சொல்லப்படுவது ஆண்டவராகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் தான் அக்கினி. சரியா? இப்போ அந்த அக்கினியானது நமக்குள்ளாய் இருந்தாரே ஆனால் எப்படியெல்லாம் நம்ம செயல்படுவோம் அப்படிங்கறத குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? முதல்ல நம்ம பார்க்கலாம் பட்சிக்கிற அக்கினி. என்ன அக்கினி? பட்சிக்கிற அக்கினி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவர் பாவங்களை அழிக்கிறவரா இருக்கிறார். பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர், அசுத்தங்களை களைந்து போடுகிறவர், அசுத்தத்தை நம்மை விட்டு பிடுங்கி எறிகிற தேவனாய் இருக்கிறார். முதல் பாயிண்ட் என்னது? பட்சிக்கிற அக்கினி. பைபிள்ல முதல் அக்கினி அப்படிங்கிற வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வந்திருக்குது. அங்க ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலியை செலுத்த இருக்கும் பொழுது அக்கினி ஜுவாலை இறங்கினது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்க.
துண்டங்களின் நடுவே அக்கினி ஜுவாலையும் தோன்றின அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல முதல் தடவையா அக்கினியை குறிச்சு நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது அக்கினி எங்க இறங்குது அப்படின்னா, முதல்ல ஆபிரகாம் பலி செலுத்தும் போது முதல் முறையாக அக்கினி என்ன செய்து இறங்குது. அந்த பலிய ஆண்டவர் பட்சித்து ஏற்றுக்கொள்றாரு. அடுத்த தடவை இறங்குற அக்கினியானது சோதோம் கொமோரா பட்டணத்தின் மீது அக்கினி இறங்கினது. லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்தை தேர்ந்தெடுத்து, அந்த செழிப்பை தேர்ந்தெடுத்து அங்க போய் குடியிருக்கும் பொழுது அந்த பட்டணமானது பாவத்தினால் நிறைந்திருந்த பட்டணம், அக்கிரமத்தினால் நிறைந்திருந்த பட்டணம், ஓரின சேர்க்கை என்கிற ஒரு கொடூர பாவத்திற்கு அடிமையான பட்டணம் தான் என்னது இந்த சோதோம் கொமோரா பட்டணம். என்ன பாவத்துக்கு அடிமையானது? ஓரின சேர்க்கை, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாவத்துக்கு அடிமையான ஒரு பட்டணம் தான் இந்த ஓரின சேர்க்கை என்பது. இப்ப தான் என்பது அல்ல, ஆபிரகாம் காலத்திலேயே லோத்து குடியேறின சோதோம் கொமோரா பட்டணத்திலேயே இருந்த ஒரு பொல்லாத பாவம் தான் பிரியமானவர்களே. அங்க போய் குடியிருந்த லோத்து அவனை தேடி தேவ தூதர்கள் 2 பேர் வராங்க. சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு தூதர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. அந்த தூதர்களை லோத்து சொல்றான், விழுந்து வணங்கி, ஐயா என் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு சாப்பிட்டுட்டு காலையில போங்க. அப்ப தூதர்கள் சொல்றாங்க, இல்ல நாங்க வழியில தங்கிக்கிறோம், நாங்க ரோட்ல தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லோத்து வந்து கெஞ்சி கேக்குறான், என் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, என் வீட்டுல தங்குங்க. ஏன்னா லோத்துக்கு தெரியும், லோத்து கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளை. தெரியும் தேவதூதன் என் வீட்டுக்கு வந்தா ஆசீர்வாதம். லோத்து அந்த ருசிச்சிருந்தான், தேவதூதன் என் வீட்டுக்கு வந்தா என் வீடு ஆசீர்வதிக்கப்படும். கெஞ்சி கேட்டுக்கொண்டது நிமித்தம் 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? சரி வாரம் போயிட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வச்சு கதவு மூடினதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்கன்னு சொல்லி அந்த பட்டணத்து நபர்கள், ஆண்கள் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் செய்கிற பாவத்திற்கு அந்த 2 பேரையும் வெளியே விட சொல்லி லோத்தினுடைய வீட்டு கதவை உடைக்கிறாங்க. அங்க என்ன பாவம் இருக்கு? ஓரின சேர்க்கை பாவம். அப்ப இந்த ஆண்கள் வந்து உள்ள போயிருக்கிற 2 பேரையும் நீ அனுப்ப வெளிய அப்படின்னு சொல்லி அந்த பாவத்துல ஈடுபடுவதற்காக 2 பேரையும் வெளியே விட லோத்து அப்படின்னு கதவை போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. லோத்து என்ன செஞ்சான் தெரியுமா? கதவை திறந்து வெளியே வந்து கதவுக்கு முன்னாடி நின்று சாத்திட்டு அவன் சொல்றான், என்னுடைய 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க, பெண் பிள்ளைகளை நாங்க அனுப்புறோம், அவங்க 2 பேரையும் விட்டுரு அப்படின்னு லோத்து அந்த இடத்துல பேசுறான். பாருங்க, தூதர்களை தப்புவிக்க இவன் அனுப்பலன்னா தூதர்கள் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கர்த்தருடைய தூதர்கள் ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு. லோத்துவினுடைய குணத்துக்காக இதை நான் சொல்றேன். தேவனாகிய கர்த்தருக்கு தூதர்களுக்கு எந்த விதமான சேதமும் பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி காப்பாற்றுவதற்காக லோத்து சொல்றான், ஏன் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள கூட நீ கூட்டிட்டு போயிரு உன்னுடைய பாவத்துக்கு. ஆனா அந்த 2 பேரை நான் அனுப்ப முடியாது. ஆனா அந்த பட்டணத்தார் பெண் பிள்ளைங்க வேண்டாம், எங்களுக்கு தேவை யாரு? ஆண்கள் வேணும். எவ்வளவு கொடூரமான பாவத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பொல்லாத
ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய அக்கினியை அவர் சந்நிதியில இருந்து அவர் போட்டார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி ஒன்றுதான், ஒரே அக்கினி தான். அது தேவ பிரசன்னமாகவும் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையாகவும் இருக்கிறது. அது பாவத்தை பட்சிக்கிற, பாவம் நிறைந்த பகுதியை சுட்டரிக்கிற, அசுத்தத்தை முற்றிலுமாய் வேரோடு அழுத்தி எறிகிற அக்கினியாகவும் செயல்படுகிறது. அல்லேலூயா. ஒரே அக்கினி தான், ஒரே இடத்திலிருந்து வர்றதுதான், ஆனால் இரண்டு விதமாய் செயல்படுகிறது. ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்புகிற, அனல் மூட்டுகிற ஆசீர்வாதமான அக்கினியாய் செயல்படுகிறது. மறுபக்கம் அது பட்சிக்கிற அக்கினியாகவும் செயல்படுகிறது. இடத்திற்கு ஏற்ற விதமாய் கர்த்தருடைய அக்கினியானது செயல்படுகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அக்கினி ஆக்க விரும்புகிறேன், உன்னை நான் அனலாக்க விரும்புகிறேன். நீ அனலாய் பற்றி எரிந்தாயே, ஆனா பாவங்களை பட்சிச்சு போடுவ. பாவியான மனிதன் உன்னாலே ரட்சிக்கப்படுவான். நீ அனலாய் மாறும் பொழுது என்னுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீ அக்கினியா மாற விரும்புறியா? அனலாய் எழும்ப விரும்புறியா? ஆண்டவர் இன்றைக்கே நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அக்கினி உனக்குள்ளாய் இறங்குவாரே, ஆனால் உன்னையும் கூட என் ஆண்டவர் அந்தந்த இடத்திற்கு ஏற்றார் போல, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உனக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் செயல்படுவார். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது அக்கினி யாத்ராகமம் 3 அதிகாரம் 2வது வசனம். இரண்டாவது அக்கினி பேசும் அக்கினி. ஆமா, இங்க மோசேக்கு ஆண்டவர் எரிகிற அக்கினியை, அக்கினியின் நடுவில இருந்து, முச்செடியின் நடுவில இருந்து ஆண்டவர் மோசையோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே, ஆனா அவர் அனலாய் பேசுகிறவர், அவர் அக்கினியாய் பேசுகிறவர். அவர் பேச துவங்குவாரே, ஆனா அந்த இடத்துல பெரிய காரியம் நடப்பிப்பார். மோசேயின் இடத்துல ஆண்டவர் முச்செடியின் நடுவில இருந்து அனலாய் பற்றி எரிந்து பேசி கொண்டிருக்கிறார், அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? அவருடைய ஊழியத்துக்கு எதை தரிசனமா கொடுத்து அழைக்கிறாரு? எதை தரிசனமா கொடுத்து அழைக்கிறாரு? அக்கினிய தரிசனமா கொடுத்து அழைக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அக்கினியின் மூலம் பேசுகிற தேவன், பேசுகிற தேவன். இந்த ஒரு அழைப்பை பெற்ற மோசே பிற்காலத்துல சீனாய் மலையில ஆண்டவரோடு கூட 40 நாள் அக்கினிக்கு உள்ளாக இருந்து ஆண்டவரோடு முகமுகமாய் பேசி 40 நாள் கழித்து அவன் சீனாய் மலையில இருந்து இறங்கி வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மைதானே? ஆண்டவர் அந்த சீனாய் மலையை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்ல சொன்னாரு? என்ன சொல்ல சொன்னாரு? மலை பக்கத்துல யாரும் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அக்கினியாய் ஆண்டவர் இறங்கும் பொழுது, ஆவியானவர் பிரசன்னமாகும் பொழுது அந்த மலை எப்படி மாறுது? அக்கினியாய் மாறுகிறது, அனலாய் மாறுகிறது. உனக்குள்ளாய் தேவ ஆவியானவர் இறங்குவாரே, ஆனா நீ ஒவ்வொருத்தவங்களும் எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறோம்? அனலாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் இறங்குகிற எந்த இடத்திலையுமே அங்க அசுத்த ஆவி என்ன செய்ய முடியாது?
நிக்க முடியாது, இருக்க முடியாது. ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் மலையில இறங்கி வரப்போறேன், மலை முழுவதும் அக்கினி ஜுவாலையாய் மாறப்போகிறது, செக்க சிவேர் என்ற மலை முழுவதும் மாறப்போகிறது, பழுத்த கம்பியை போல மாறப்போகிறது, பழுத்த இரும்பை போல மலை முழுவதும் மாறப்போகிறது. எந்த ஒரு ஆடு மாடு மிருகம் மனுஷன் யாரும் என்ன செய்யக்கூடாது, அந்த மலை பக்கத்துல வந்துட கூட கூடாது. மேல ஏறது இல்ல, பக்கத்துல வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆபத்து, போய் சொல்லிட்டு வா. மோசே போய் சொல்லிட்டான். ஆனா ஆண்டவர் மோசைய பார்த்து என்ன சொல்றாரு, யாருமே வர வேண்டாம், மலை முழுவதும் அக்கினியால் நிரப்பப்பட போகிறது, நானும் அக்கினியா இறங்க போகிறேன், நீ ஒருவன் மாத்திரம் மேல ஏறிவா, நீ ஒருத்தவன் மாத்திரம் மேல ஏறிவா, உன் கூட நான் பேசணும், உன் கூட நிறைய ரகசியங்களை நான் வெளிப்படுத்தணும், என்னுடைய வார்த்தையை உன் செவி கேட்கணும், நீ மட்டும் ஏறிவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசையை மாத்திரம் மேலே வர சொன்னார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய விசேஷமான பாத்திரம் பார்த்தீங்களா? உண்மைதானே? அங்க முச்செடியில மோசையோடு பேசினார், இங்க சீனாய் மலையில அக்கினியா இறங்கி ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் அந்த ஜுவாலித்து எரிகிற அக்கினிக்குள்ளாக இந்த மோசே ஒருவன் மாத்திரம் கடந்து சென்றான். ஆண்டவர் அவனோடு கூட முகமுகமாய் ஒரு சிநேகிதனை போல பேசினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யாரோ மாதிரி அல்ல, யாரோ மாதிரி அல்ல. எப்படி பேசினாரா? சிநேகிதனை போல, நண்பனை போல. இங்க எழுந்து வா, யாராவது ஒரு ஆள் வா. அடிக்க மாட்டவா? அப்படியா பயப்படுறீங்க? எனக்கு ஒரு சிநேகிதனை போல பேசினான். சிநேகிதன் எப்படி பேசுவான்? மேல தோல்ல கைய போட்டுக்குவான். கைய போட்டுக்கிட்டு, டேய் நான் அங்க போனேன்டா, பார்த்தேன்டா, நீ வருவேன்னு பார்த்தேன், வரல, ஆனா போடா, நீங்க சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, நாங்கெல்லாம் சேர்ந்து பீச் போனோம், பார்க்குக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம், நீ தாண்டா வரல. இதுதான் சிநேகிதனை போல பேசுறது. ஆண்டவர் மோசையோடு அக்கினி ஜுவாலையாய் பேசினார், ஒரு சிநேகிதனை போல பேசினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார், அக்கினியாய் பேச விரும்புகிறார். அவர் அனலாய் உன்னை மாற்றும் பொழுது உன் பக்கத்துல யாரும் வர முடியாது, உன் பக்கத்துல யாரும் வர முடியாது. நீ ஜுவாலித்து எரிகிற அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே ஜனங்களோட பேசுற வரைக்கும் எப்படி போட்டிருந்தானா? எப்படி போட்டிருந்தானா? முக்காடு போட்டுக்கிட்டான். ஏன் முக்காடு போட்டுக்கிட்டான்? 40 நாள் ஆண்டவர் சமூகத்துல அவரோடு கூட பேசி 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 ஆண்டவருடைய பிரகாசமானது இந்த மோசேனுடைய முகத்துல பிரகாசித்தது. பிரியமானவர்களே, அப்ப எல்லாரும் மோசேயை பார்க்கறாங்க. எல்லாரும், ஐயோ மோசே, உன் முகத்தை தயவு செஞ்சு மூடு, உன் முகத்தை எங்களால பார்க்க முடியல. அப்பதான் மோசே கேட்கிறான், ஏன் என்னை பார்க்க முடியல உங்களால, என்ன செய்யுது? அப்ப ஆரோன் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, உன் முகம் பயங்கர பிரகாசமாயிருக்கிறது, உன் முகத்தை எங்களால பார்க்க முடியல, எங்க கண்களை குருடாக்கக்கூடிய அளவிற்கு உன் முகத்தின் பிரகாசமானது பயங்கரமான பிரகாசமா இருக்கிறது, தயவு செஞ்சு நீ மூடிட்டு பேசு. அப்பதான் தெரியுது மோசேக்கு, என்னுடைய முகம் பிரகாசிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியாய் உன்னோடு கூட பேசுவாரே, ஆனால் அந்த அக்கினியின்
ஜுவாலையானது, அந்த அக்கினியின் ஜுவாலையானது ஒவ்வொருத்தவங்க முகத்திலேயும் இருக்கும். பிரியமானவர்களே, எந்த மனுஷனும் உனக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு என் ஆண்டவர் அவருடைய பிரகாசத்தை, அவருடைய பிரசன்னத்தை உனக்கும் எனக்கும் அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, மோசையோட அக்கினியா பேசுனீங்களே ஆண்டவரே, என்னோடும் அக்கினியா பேசுங்க, என்னோடும் அனலா பேசுங்க. என் முகம் பிரகாசிக்கிற, ஜுவாலித்து எரிகிற அனலாய் ஜுவாலையாய் மாறும்படி என்னோடு கூட நீங்க அனலாய் பேசும் ஆண்டவரே. அந்த வல்லமையான வார்த்தைய நான் கேட்கணும். மோசையோட இருந்த என் தேவன் என்னோட கூட நீங்க இருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்டாயம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் கூட அவர் பேசுவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இறங்கி வருவார். ஜபத்துல இதெல்லாம் ஆசைப்படணும். எங்க அப்பா என் கூட பேசணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், அவர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியா இறங்குவதை என்னுடைய கண்கள் காண வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருந்தாதான் கர்த்தரை நிறைவேற்றுவார். ஏக்கம் இருந்தா கட்டாயம் நிறைவேற்றுவார். ஒரு சின்ன ஏக்கம் இருந்தாலும் என்ன செய்வாரு? ஆண்டவர் நிறைவேற்றுவார். அது தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமா, சாதாரண சாப்பிடுற விஷயத்துல எதையாவது ஆசைப்பட்டு வெளியே கூட சொல்ல வேண்டாம். உங்க இருதயத்துல ஆசைப்படுங்களேன், அதை உடனே கொடுத்துருவார். உனக்கு கொடுக்காரோ கொடுக்கலையோ, எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. எதை ஆசைப்பட்டாலும் சரி, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆண்டவர்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சாப்பிடணும் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு நினைவு தான், ஒரு யோசனை தான், சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினைப்பேன், அவ்வளவுதான். கர்த்தர் கொடுத்துருவாரு. நல்ல அப்பகிட்ட கேட்டு பாருங்க, நிறைய சாட்சி, நிறைய சாட்சி. உனக்குள்ளாக ஏக்கம் இருந்ததை ஆனா, தாகம் இருந்ததை ஆனா, அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். பிரியமானவர்கள், உன் ஜெப நேரத்துல ஆண்டவரை கேளு, என் கூட பேசுங்கப்பா. மோசே கூட பேசுனீங்களே, ஆனால் அக்கினியா இறங்குனீங்களே, அந்த மலைய ஆடு மாடு கூட தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, ஆனா அதே மலை மேல அவன் மட்டும் ஏறி போனானே ஐயா, என் கூட நீர் பேச மாட்டீரா? அவனோடு கூட முகமுகமாய் பேசினீர் ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேச மாட்டீரா? என்னோடு கூட பேசும். உங்க சத்தத்தை நான் கேட்கணும். ஏக்கம், ஏக்கம், உன் இருதயத்தின் துடிப்பு கர்த்தர் சமூகத்திற்கு நேராக உயர்ந்து போனதே ஆனா கட்டாயம் நீ ஜெபிக்கிற நேரம் உன்னை சுற்றிலும் ஒரு ஆணல் மூலம் மகளே, மகனே, உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி எரியும் மகனே, மகளே. அதன் நடுவில் இருந்து என் ஆண்டவர் உன்னை பார்த்து மகனே, மகளே என்று சொல்லி உன் பேரை சொல்லி கூப்பிடுவாரு. மோசேயை பார்த்த ஆண்டவர் முச்சடியில என்ன கூப்பிட்டாரு? மோசே, ஹல்லேலூயா, மோசே. நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? யார் யார் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா சொல்றீங்களா? எங்க அப்பா என்னை கூப்பிடுவாரு, அக்கினியின் நடுவில் இருந்து என்னை கூப்பிடுவாரு, அக்கினியின் நடுவில் இருந்து அவருடைய ஊழியத்திற்கு அழைத்தார். அக்கினியாய் அழைத்தாரே, ஆனா நான் அக்கினி ஜுவாலையாய் பற்றி எறிவேன், என் முகம் பிரகாசிக்கும் என்று சொல்லி நீ விசுவாசிப்பாயே, ஆனால் என் ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவர், அப்படியே செய்ய வல்லவர்.